உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி பதிவு யாருன்னா, போகிற போக்கில் பொய்யா சொல்லிட்டு போகிற அக்கா மதிவதனி. பேரில் சூப்பராக வச்சுருக்காங்க, அருமையான தமிழ் பேர். அந்த பேர் வச்சதுக்காகவே அவங்க தாய் தந்தையருக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள். ஆனால் என்ன, பேர் வச்சது என்னமோ அருமையான பேர் தான், மதிவதனி. ஆனால் அக்கா மதியட்ட பதறாத்தான் இருக்குது. வாயில் வர்றது புற பொய், பேசுகிறது புற பொய். வாயை திறந்தாலே தண்டு கணக்கில் பொய்யாதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிறைவோடு சாவேன், இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால நான் நிம்மதியாக சாவேன். மனநிறைவோடு இறப்பேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. மகிழ்ச்சி. மன நிறைவோடவே இறந்துருங்க. அதுதான் மக்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எங்கள் எதிர்கால குழந்தைகளுக்காக நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. சரியான வாழ்க்கை, தரமான கல்வி, கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சரியான ஊதியம், அதையெல்லாம் அமைச்சு கொடுக்குறதுல நாங்கள் போராடி இறந்தாலும் நிம்மதி இல்லாமல் தான் இறக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுதான் உண்மை. ஏன்னா நீங்கள் மனநிறைவோடு இறந்துருவீங்க. எதன் காரணமாக அப்படின்னா, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் மனநிறைவோடு இறக்குறதுல தவறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அக்கா ரொம்ப முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த திராவிடர் கொள்கை சும்மா பகுத்தறிவுங்கிறீங்க. அந்த பகுத்தறிவு எப்படி இருக்குன்னு அப்படின்னு போட்டு இதே திராவிடர் கழகத்தில் இருந்த ஐயா ஒருத்தர் உங்களுக்கு பாடம் எடுக்கிறாரு. அதை கேளுங்க. அறிவியல் என்பது எது? கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் அறிவியலா? மண் அள்ளக்கூடாதுன்றது அறிவியல் கிடையாதா? கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் பகுத்தறிவா? இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாதுன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லையா? நீ ஒரு பகுத்தறிவாளனா இருந்தாக்கா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற கோபி போன்றவர்கள் மீது வழக்கு போடாமல் நீ தான் இந்த அரசுக்கு தேவையானவனு என்ன அணைச்சிக்கணுமா? என் மீது வழக்கு போட்டு என்ன அச்சுறுத்தணும். அப்போ நீ யாராவது இருக்கிறனா ஒரு சர்வாதிகாரியா இருக்கிற. திராவிடம் என்ற பேர்ல நீ சர்வாதிகார, அவன் சனாதன தர்மம் என்ற பேர்ல சர்வாதிகாரா. சர்வாதிகாரம் எதன் பேர்ல இருந்தான்னா? சர்வாதிகாரம் தானே. அது திராவிடத்தின் பேரில் இருந்தான்னா சனாதன தர்மத்தின் பேரில் இருந்தான்னா? சனாதன தர்மத்தின் சர்வாதிகாரத்தை விட திராவிடத்தின் சர்வாதிகாரம் மிக கொடூரமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபிக்கு சாமரம் வீசுறீங்கல்ல. அந்த திராவிடம் தான் பிஜேபிக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதே போன ஆட்சியில் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப மோடி வர்றப்ப கருப்பு கொடியை காட்டணும். இப்போ அந்த கொடை வெள்ளையாக இருக்குது. அப்போ பிஜேபிக்கு யார் அடிவெறிடின்னு அக்காவுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பதிவு போட்டு பல பேர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கீங்க. அக்கா ஏக்கா இப்படி போகிற போக்கில் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு அதேமாரி அக்கா பதிவு பண்ணியிருக்காங்க. பிஜேபி கொண்டு வர்ற குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கிற எல்லாரும் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு பாவம் செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை முதலாக அதனோட வடிவத்தை மாற்றி இல்லம் தேடி கல்வி, எப்படி பிஜேபி எது கொண்டு வந்தாலும் அதை லைட்டாக ஒரு பேர் மாற்றி இல்லம் தேடி கல்வின்னு சொல்லி கொண்டு வர்றது திராவிடம் தான். அதுவும் இல்லாமல் திராவிடம் தான் தமிழை படிக்க வைத்தது, தமிழை வளர்த்து விட்டது, தமிழர்களை உருவாக்கியதுன்னு பொய்யாக சொல்கிறது. சத்தியமாக திராவிடம் எதுவுமே செய்யலை. தந்தை பெரியாரும் எதுவும் செய்யலை. தந்தை பெரியோரோட ஒரே ஒரு நோக்கம் தமிழர்கள் மீதான வன்மம். ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழ் பேசுகின்ற மொழியை காட்டுமிராண்டிங்கிறது, தமிழர்கள் உருவாக்கிய இலக்கணங்களை அது மலமுங்கிறது, இந்த மாதிரி தமிழர் மேலே பயங்கர வன்மம். அது இல்லாமல் தமிழர்கள் என்ற ஒரு இனமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ் பெண்களை மையமாக வச்சு கருப்பை எடுத்துருங்க. ஏன்னா கருப்பையை எடுத்துட்டா அடுத்து குழந்தை பிறக்காது. அந்த குழந்தை பிறக்கலைன்னா அந்த இனம் வளர்ச்சி அடையாது. அந்த வளர்ச்சி அடையாத இனம் என்ன ஆகும்? நாளடைவில் அழிஞ்சு போகும். தமிழினத்தை அழிக்கிறதுங்கிற நோக்கத்திலேயே தான் ஐயா ஈவேரா பெண்கள்லாம் கருப்பை எடுத்துருங்க அப்படின்னாங்க. சரி, ஈவேராவோட கொள்கையில் ஏற்ற வெளிவந்த தோன்றர்கள் ஐயா கருணாநிதி 3 மனைவி கட்டினார். அந்த 3 மனைவிக்கும் கர்ப்பப்பை எடுத்தாரா? ஏன்னா அவரோட கொள்கைகளை இங்கே கடைபிடிச்சிட்டு வரீங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒன்று நிறைவேற்றணும்ல. அக்கா நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா? இல்லை நீங்கள் எதிர்காலத்தில் எடுப்பீங்களா? தந்தை பெரியார் இப்படி சொல்லிட்டாரு, அதனால் நான் கர்ப்பப்பையை நீக்கிக்கிறேன் அப்படின்னு செய்ய முடியுமா? ஒவ்வொன்று தமிழனுக்கு எதிரான வஞ்சகத்தையும் வன்மத்தையும் தான் விதைத்தவர் பெரியார். இந்த தமிழர்கள் வாழுகின்ற நாட்டில் தமிழர் மண்ணில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் பணத்தில்
சொகுசாக வாழ்ந்து கொண்டு அவர்களுக்கு துரோகம் செய்வது தான் திராவிடம். அதை அக்கா நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கணும். சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். அதுக்கப்புறம் சமூக நீதி, சமத்துவம் அது எங்கக்கா இருக்குது? திராவிடத்தில் எங்கே இருக்குது? ஒரு தடவை ஐயா பெரியார்கிட்ட போய், ஐயா இந்த நூல் விலை ஏறுறதுக்கு என்னையா காரணம்னு கேட்குறப்ப அவர் பதிவு செஞ்சதா வலைதளங்களில் பயங்கரமாக வந்துகிட்ருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்தாலும் தெரியும். பல்லச்சியும் பறச்சியும் சக்கிலிச்சியும் லவுக்க போட்டால் நூல் விலை ஏறாமல் என்ன செய்யும்? பதிவு இருக்குக்கா. அது இல்லாமல் தந்தை பெரியார் தன் பிறந்தநாள் வாழ்த்தில் 4 பேர் எதிரிகள் குறிப்பிட்டிருக்காரு. அந்த காணொலி பார்த்துட்டு வாங்க என்ன சொல்லியிருக்காருன்னு. 4 பேரை நம்ம கட்டுப்படுத்தணும். இந்த 4 பேரை விட்டோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்ய முடியாது. யார் அந்த 4 பேர்? இந்த 4ல 2வது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மை விட கீழே இருப்பவர், நம்மை விட தாழ்ந்த மக்கள்ங்கிறார். அவர் தாழ்ந்த மக்கள்னு யாரை சொல்றாரு? பட்டியலினத்தவரை சொல்றாரு. மாமல்லபுரத்தில் ஜாதி பெயரை சொல்லி அவதூறாக பேசியதாக திமுக கவுன்சிலர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாய்ந்துள்ளதால் அவர் தலைமறைவாகியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே ஒன்றிய பெருந்தலைவரை திமுக நிர்வாகி சாதி பெயர் கூறி திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிராக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதுகுளத்தூர் வட்டார ஊராட்சி ஒன்றிய வட்டார அலுவலர் ராஜேந்திரனை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக புகார்கள் எழுந்தன. தீண்டாமை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வரும் இன்று சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் பட்டியல் இனத்தை சார்ந்த இளைஞர் ஒருவர் சேலம் திருமலைகிரியில் கோவிலுக்குள் போன காரணத்தால் ஊர் மத்தியில் நிற்க வைத்து ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்க முயன்றார் திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கம். அதில் மாணிக்கம், ஊர்ல எவனும் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா, உன்னை யாரடா உள்ள போக சொன்னது என உலகில் உள்ள அனைத்து ஆபாச வார்த்தைகளாலும் திட்டுகிறார். எங்க ஊர்ல பாதி பேர் கோயிலுக்கு வரமாட்டாங்களாம். கோயிலுக்கு வரமாட்டேன், வேணாம், கோயில வேணாங்கிறான். கோயிலுக்கு என்ன மரியாதை, எதுக்கு வரணும் வரணுங்கிறான். நான் பண்ணது தப்புதான் என அந்த இளைஞரும் தலைகுனிந்து நிற்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பட்டியல் சாதியைச் சேர்ந்த பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம சபை கூட்டத்தை நடத்த விடாமல் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காந்தி பிறந்த நாளான நேற்று தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த பாளைய ஏகாம்பரநல்லூர் கிராமத்தில் கிராம சபை கூட்டம் கூடியது. இங்கு ஊராட்சி மன்ற தலைவராக உள்ள பட்டியல் சாதியைச் சேர்ந்த சித்ரா ஏழுமலை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளர்ச்சி திட்ட துணை அலுவலர் லோகநாதன் பங்கேற்றார். குறிப்பா இறந்தவர்கள் பற்றி விமர்சிக்க கூடாது, அது தமிழர் மரபு இல்லை. ஆனால் அந்த மரபுக்கும் ஒரு சில விதிவிலக்கு இருக்கு. ஏன்னா இந்த தமிழ் இனத்துக்கு, தமிழர்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அந்த விதிவிலக்கை பயன்படுத்திக்கலாம். அப்படி மனநிறைவாக இருந்து போகிறது அப்படிங்கிறப்போ ஐயா கருணாநிதியோட கடைசி காலகட்டங்களை பார்த்தீங்களா? அவர் மனநிறைவோடு தான் இறந்தாரா? சுயநிலைவை இழந்து நாற்காலியில் யார் என்ன பக்கத்தில் யார் இருக்கா, என்ன கொடுக்குறாங்க, ஏது கொடுக்குறாங்க, என்ன சாப்பிட்றோம், எங்கே போகிறோம், எப்படி இருக்கோன்னு தெரியாமல் சுயநிலைவை இழந்து கடைசி காலத்தில் இருந்தார். சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவரை புதைப்பதற்கு இடத்தை கெஞ்சி கூத்தாடி தான் பெற வேண்டி இருந்துச்சு. இதுதான் மனநிறைவோடு இறக்கிறதா? ஐயா கருணாநிதி மட்டும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதாவும் அப்படி தான் இறந்தாங்க. அவர் பிறந்ததும் மர்மம், அவர் தாய் தந்தையர் மரணம், அவர் தாய் தந்தையரை பற்றியதும் மர்மம், அவர் கல்யாணம் செய்ததும் மர்மம், அவருக்கு குழந்தை இருப்பது என்பதும் மர்மம், அவருக்கு உடல்நிலைகளை சரியில்லாமல் போய் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு என்ன நடந்தது என்பது மர்மம், அவர் வைத்திருக்கின்ற சொத்துக்களும் மர்மம். அதனால் உண்மையிலே இந்த பிரபஞ்சத்தில் நாம் என்ன கொடுக்குறோமோ அது நம்மளுக்கு திருப்பி வரும். நற்செயல்களாக கொடுத்தா நற்செயல்களாக திருப்பி வரும். இதே ஐயா காமராஜர் இறக்கிறப்ப நல்ல நிம்மதியான உறக்கத்தில் அவர் உயிர் பிறந்தது. அதுதான் நிம்மதியான மன நிறைவான ஒரு மரணம். அதே போல் ஐயா முத்துராமலிங்க தேவரும் தான் யாருக்கு எந்த சிரமமும் இல்லாமல் சிறப்பான மரணத்தை தழுவியவர்கள்.
இந்த மரணம்தான் மனநிறைவான மரணம். அதை தவிர்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நிச்சயமாக ஒருபோதும் உங்களுக்கான மரணம் மன நிறைவாக இருக்காது. சொந்த பணத்தை செலவு செய்து மக்களுக்காக பணி செய்கின்ற அவர்களின் மரணம்தான் நிம்மதியான மரணமாக இருக்கும், மகிழ்ச்சியான மரணமாக இருக்கும். சும்மா சும்மா போகிற போக்கில் மேடை கிடைக்குது, மைக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக வல்லா ஒலைய பொய் சொல்லக்கூடாதுக்கா. அள்ளி விடுற பொய்யெல்லாம் கேட்டு கேட்டு காதை கருகி போச்சு. 1 2 யார் கேட்குறா, எவர் கேட்குறான்னு அள்ளி விடுறது. ஒரு அளவு இல்லையா, ஒரு நிதானம் இல்லையா? நீங்கள் மக்களுக்காக பேசுகிறீங்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த கேடுகட்ட ஆட்சியை நீங்கள் புகழ்ந்து மக்களுக்கு கொண்டு காமிக்க மக்களோட பாவம் உங்களை சும்மா விடாது. இன்னும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய அம்மையார் கனிமொழி கலந்துக்கிட்ட ஒரு விழாவில் பெண் காவலி இடுப்பு பிடிச்சிக்கலனாங்க. அதுதான் திராவிடம் பெண்களுக்கான பாதுகாப்பா? அதுபோக ஒரு பியூட்டி பார்லரில் பெண்ணென்று பாராமல் எட்டி உதைத்தாரே திமுக நிர்வாகி, அவர்தான் பெண்ணுக்கு பாதுகாப்பா? நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். சமூக நீதின்னு பேசுறீங்க. சமூக நீதியில் இந்த வேங்கை வயலில் மலம் கலந்தவங்களை யாருக்காவது கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தீங்களா? பாதிக்கப்பட்டவனையே குற்றவாளியாக்கி குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவனுக்கு தண்டனை பெற்று கொடுத்தீங்க. இதுதான் திராவிடம் போட்டுகின்ற சமூக நீதியா? அந்த திராவிட கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வைக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அந்த பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சது தான் சமூக நீதியா? இல்லை அவர் கட்சி சம்பந்த கொடிகள் எங்கே பறந்தாலும் அது அறுத்தெறிகிறது தான் சமூக நீதியா? அது இல்லாமல் தேர்தல் பரபரப்பின் போது அண்ணன் திருமாவின் படத்தை அறுத்தெடுத்து எரிந்தது சமூக நீதியா? பேராற்றல் மிக்க பெருந்தகை அண்ணன் ஆர் ராசா அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் தனித்தொகுதியிலே போட்டியிட வைப்பது தான் உங்களது சமூக நீதியா? ஒரு பார்ப்பன பெண் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலித் எழுமலையை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெறச் செய்தார். அது மட்டும் இல்லாமல் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஐயா தனபால் அவர்களை 2 முறை சபாநாயகராக நியமித்து சமூக நீதியை காத்தார். அதற்காக உங்கள் ஐயா கி வீரமணி அவர்கள் சமூக நீதி தந்த வீரமங்கை என்ற பட்டத்தையும் கொடுத்துள்ளார். இல்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை முறை பொது தொகுதியிலே பட்டியலின மக்களை நிறுத்தி வெற்றி பெறச் செய்துள்ளது? இல்லை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறதா? இந்த திராவிடர் கூட்டம் தமிழர்களுக்கு தீது, அது செய்தது நன்மை ஏது? ஆகவே அக்கா மதிவதனியர்கள், இனிமேலாவது மதியோடு பேசுங்கள், மதிகெட்டு பேசாதீர்கள். உங்களுக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியான மரணம் ஏற்படாது. அப்படி மரணம் ஏற்பட்டாலும் நீங்கள் புதைக்கின்ற இடத்தில் புழு கூட உங்களை தீண்டாது.